சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு மனோஜ்க்கு பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாயர் கிட்ட கேட்ட உடனே லாயர் இருந்துட்டு பொண்ணு பாருங்க, பார்க்காம கூட போங்க, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நாளைக்கு கவுன்சிலிங் நடக்கிற போது மனோஜ் ஏதாவது சொதப்பி வச்சாருன்னா டிவோர்ஸ்க்கு ரொம்பவே கஷ்டம். நீங்கள் அதுக்கு அடுத்ததாக ரோகிணியை தான் மருமகளாக வீட்டுக்குள்ளே மறுபடியும் கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஆஹா, அது மட்டும் நடக்கவே கூடாது. எப்படியாவது என் பிள்ளைக்கிட்டே அவகிட்ட இருந்த என் பிள்ளைய நான் கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இன்னும் டிவோர்ஸே என்ன ஏதுன்னு கூட தெரியல, அதுக்குள்ளே பொண்ணு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் ஜெயில் கம்பியை தான் நீங்கள் எல்லாரும் என்ன வேண்டியதாக இருக்கும். அதை தான் ரோகிணி கூட ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் மீனா, நீங்கள் சாதாரண வீட்டு பொண்ணுன்னு தானே அவங்கள நீங்கள் ஒதுக்கி வைக்க பார்க்குறீங்க. ஆனால் மீனா ரொம்பவே புத்திசாலியான பொண்ணு. உங்கள் குடும்பத்துக்கு அவள் கிடைச்ச மிகப்பெரிய மகாலட்சுமி. அவளை மட்டும் நழுவ விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் குடும்பத்து மேலே முத்துவுக்கும் சரி மீனாவுக்கும் சரி 2 பேரோட எண்ணமும் ஒரே மாதிரி தான், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னன்னா வசதியை பார்த்து மீனாவை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.